காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தண்ணீர் பந்தல் திறந்த பிறகு அங்கு காத்திருந்தவர்கள் பழங்களை அள்ளி சென்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம். ஸ்ரீராம், வணக்கம். கள விவரங்கள் என்ன? அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் தண்ணீர் பந்தல்கள் திறந்து நீர்மோர் பந்தல்களை திறக்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் காஞ்சிபுரம் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி செயலாளர் பாலாஜி தலைமையில் நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் மற்றும் சோமசுந்தரம் பங்கேற்றக்கூடிய தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் பல்வேறு வகை பலா, கனி இது போன்ற பல்வேறு பழங்களும் அதே போன்று நீர்மோர் பந்தலும் அமைக்கப்பட்டிருந்தது. வைகை செல்வன் திறந்து வைத்த சற்று நேரத்தில் கிட்டத்தட்ட 2 நிமிடங்களில் பொறுமையிருந்த பொதுமக்கள் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்களை கையில் எது கிடைக்கிறதோ அதனை அள்ளி செல்லக்கூடிய காட்சி என்பது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமானோர் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார்கள். அது பொறுமை இருந்ததன் காரணமாக அந்த பழங்களை அள்ளி சென்றார்கள். குறைந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை வரிசையில் நின்று காத்திருந்த பொதுமக்கள் அடுத்தடுத்து பொதுமக்கள் எடுத்துக்கொண்டு சென்று பார்த்து மற்றவர்களும் பழங்களை அழைத்து செல்கிறார்கள். பலாப்பழம், அதே போன்ற தர்பூசணி இது போன்ற பல்வேறு வகையான பழங்களை அள்ளி செல்லக்கூடிய காட்சி என்பதற்கு வெளியாகிறது. இந்த வைகை செல்வன் திறந்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் திறந்து 2 நிமிடங்களிலேயே அந்த தண்ணீர் பந்தலானது பொதுமக்கள் பழங்களை அள்ளி சென்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.